ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலும் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எப்போதுமே நான் சபையில் இருக்கிற ஜனங்களோடு நான் மனம் விட்டு பேசுவேன். மனம் விட்டுன்னு இல்லை, சாதாரணமாட்டே. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்ககிட்ட நான் பழகினோம்னா எவ்வளோ உண்மையாக இருப்பேன். அப்படி தானே? அல்லேலூயா. ஆனால் என் கழுத்து சங்க தான் அநேகர் அறுத்துப்படுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன். என் இருதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம். சண்டை போடுவேன், பேசிடுவேன் கோபத்தில். இருதயத்திலலாம் ஒன்றும் இருக்காது. பைபிள் சொல்லுது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும்னு. ஆனால் எனக்கு உதடு தான் பேசும். இது நேச்சுரல், என்னுடைய குணம். ஒரு கோவம் வந்துட்டுனா என்ன செய்வேன்? தாறு மாற பேசுவேன். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, பேசிக்கிட்டு நான் நிம்மதியாக தூங்க மாட்டேன். நான் பொய் சொல்லலை, நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கண்டா. ஒருத்தரை ரொம்ப நான் பேசிட்டோம்னா, சர்ச்சில் இருக்கிற உங்களை யாரையாவது, இந்த பையன் மாதிரியோ யாரையாவது பேசிட்டோம்னா எனக்கு தூக்கம் வராது, ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது, பாவம். ஏன்னா என் உடம்பில் ஓடுற ரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அல்லேலூயா. சாக்கடை ரத்தம் எனக்கு ஓடலை, நல்ல ரத்தம் ஓடுது. ரொம்ப யோசிப்பேன். சில நேரங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுருவேன். சின்னவங்க பெரியவங்க கிடையாது. சரி, கொஞ்சம் ஏதாவது பேசிட்டேன்னா விட்டுருங்க, ஆனால் அவனை மன்னிச்சிடுங்க. அவங்களும் பின்ன எல்லாருக்கும் தெரியும் இது இயற்கை, இவங்க குணமே இப்படி தான். அதனால் நம்ம பிள்ளைகளும் சரி, நீங்களும் இப்போ இந்த விஷயத்தில் என்ன வகையிலே எடுக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ என்னன்னா, நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, சில உண்மைகளை ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் பலிபீடத்தில் ஏறினாம்னா அவன் உண்மையைத்தான் பேசணும். வெளியே அவன் பொய் பேசலாம், அவன் வீட்டுக்குள்ளே அவன் டூப்பை பேசட்டு. ஆனால் பொய் பேசுகிற இடம் பலிபீடம் கிடையாது. நான் எங்கள் வீட்டில் ஒன்று சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். நேற்று கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன், கேட்டு பாருங்க. அவட சொல்லுவேன், இந்த மக்கள் பாவம். 2 விஷயத்தை சொல்லுவேன். தனிப்பட்ட விதத்தில் அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, அவங்க குணாதிசயங்கள், அவங்க அதெல்லாம் நான் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 2 விஷயம். ஒன்று, அவங்க இயேசுவை நம்பி வராங்க. 2வது, இந்த ஊழியக்காரன் நம்மளை உண்மையாக நடத்துவான் நம்பி வராங்க. இந்த ஜனங்களுக்கு நம்ம இந்த ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. நம்ம சுயநலத்துக்காக, நம்முடைய சாப்பாட்டுக்காக, நாம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பொய்களையும் பிரட்டையும் சாகதரைக்கு சொல்லிடக்கூடாது. கஞ்சிக்கே வெளியில்லாமல் போனாலும் பரவாயில்லை, பட்டினி கிடந்து ஒருவேளை நம்ம செத்துட்டு போவோம். கர்த்தர் என்ன வச்சிருக்கார, பசியிலையோ பஞ்சத்திலையோ நம்மளை நடத்தன்னா நடத்திட்டு போறாரு. அது அவருக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் வருகிற ஜனங்களை நாம பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. சாதாரணமாக மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் எல்லா இடத்துலையும் கிடையாது. என்ன பேசுவாங்க தெரியுமா? 90% ஊழியத்தில் எவனை கவுக்கலாம், எவனை சோழியை முடிக்கலாம். நான் பொய் பேசலை. இதெல்லாம் இங்கேருந்து காரில் போகும்போதே நடக்குமா? மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் போகக்கூடிய இடத்துல எவனை ஜோலியை முடிக்கலாம். மற்றவன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும், ஆலோசனை. என் வீட்டில் ஒரு நாள் கூட அந்த மாதிரிப்பட்ட ஆலோசனை நான் எடுத்ததும் கிடையாது. ஊழியத்தில் என்ன முடிவை எடுக்கணும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் நான் மேலே வந்து நின்று பேசுகிறபோது தான் தெரியும், ஓஹோ இது இது. ஆரம்ப நாட்களில் அந்த ஊழியம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அப்படிதானே? ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு சீப்பே கிடையாது, பாட்டே கிடையாது. நான் தான் பாடுவேன், கழுத கத்துனை மாதிரி இருக்கும், தப்பு தப்பாக பாடுவேன் இல்லையா? ஆனால் தேவனுடைய மகிமை சபைக்குள்ளே எப்படி இருந்ததுன்னு தெரியும். அல்லேலூயா. நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், வாயை திறந்து நான் பேச ஆரம்பிக்கும் போதே பிசாசு என்ன செய்யும், அங்கே கடந்து உருளும். நான் ஜெபிக்கவும் மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அப்புறம் நான் சொல்லுவேன், இரு புறவு எல்லாம் முடிச்சு ஜோமன்லாம் சொல்லி உட்கார அந்த பிசாசுகளை அமர வச்சிருப்பேன். நான் இதை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கணும். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதுதான் நம்முடைய ஊழியம். அந்த ஊழியம் என்ன ஊழியம்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வெறி பிடிச்ச விசுவாச ஊழியம். யோவான் ஸ்நானன் செய்த ஊழியம். எதை பற்றியும் கவலை கிடையாது, யாரை பற்றியும் சிந்தனை கிடையாது. அவங்க அப்படி நினைப்பாங்களோ இவங்க இப்படி நினைப்பாங்களோன்னு ஒரு மைண்டில் கிடையாது. இருக்கிறது 10 பேர். ஆமாம், செரப்பட்டாக்கு மாதிரி அணுகுண்டு மாதிரி வரும் வார்த்தையெல்லாம். இப்போ அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் போனது. நான் செய்த பெரிய பாவம் என்ன தெரியுமா? சில ஊழியர்களோடு ஐக்கியம் வச்சது. ஊழியர்கள் கிடையாது, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள்னு பைபிளில் சொல்லதை சொல்லு. எப்பா நான் நல்ல போதகர்களை சொல்லலை, புரியுதா உங்களுக்கு? இந்த பைபிளில் கள்ள அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சிருக்கா, கள்ள போதகர்கள் எழுதி வச்சிருக்கா, கள்ள தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சிருக்கா? புறவு வருத்தப்பட்டுறக்கூடாது இல்லை, நீங்கள் யாரும் சங்கடப்பட்டுறக்கூடாது இல்லை, என்னடா இப்படி பேசிட்டா அப்படின்னு. இதெல்லாம் அவசியமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது, இல்லை அவசியம். அல்லேலூயா. நான் சொல்லித்தாரேன். ரெண்டாவது, இந்த கள்ள போதகர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள்னு சொல்லக்கூடிய ஏதோ சிலரோடு நான் வைத்த ஐக்கியம் என்னுடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பம். என்னுடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பம். ஆரம்ப நாட்களில் நான் செய்த ஊழியம் இன்னைக்கு செய்யறேன்னு கேட்டா இல்லை. மறுபடியும் அந்த ஊழியத்தை நான் விரும்புறேன், வரமாட்டேங்குது. அதுக்கு நிறைய காரணம் உண்டு. ஒன்று, அதுக்காக நான் முற்றிலும் விழுந்து போனேன், நாசமாக போனேன் அப்படி சொல்ல வரல. நான் சொல்லும்போது உங்களுக்கு சரியா, இந்த மாதிரி உண்மையை ஒரு மனுஷன் பேச மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் பேசுவேன், நான் வானத்திலிருந்து வரல, சாதாரண மனிதன். அல்லேலூயா. ஆமா, எனக்குள்ள தேவன் கிரியை செய்யும் போதுதான் நான் என்ன செய்கிறேன், ஒரு ஊழியக்காரனாக ஆகிறேன், பரிசுத்த ஆவினால பிரசங்கம் பண்றேன். மற்றபடி நான் சாதாரண மனுஷன், நான் கடவுள் கிடையாது, ஏதோ வானத்திலிருந்து குறிச்ச தேவதூதன்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியா ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எழுப்புதல் இந்த சபையில் அப்பதான் உண்டாகுது, சரியான எழுப்புதல். அப்படிதானே? அல்லேலூயா. அன்னைக்கு வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கும். ஒரு வசனத்தை தான் எடுப்பேன், 1 மணி நேரம் பேசுவேன். நின்று இல்லை, முழங்காலில் நிற்பேன், பேசிட்டே இருப்பேன். என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை அங்கே பயங்கரமா அன்னைக்கு செயல்பட்டார். சொல்லித்தாரேன். நான் நிறைய விஷயங்களை நான் சொல்ல உங்களுக்கு புரியும். காலங்கள் ஓடினது. முதல்ல சாத்தான் பெனிங்கிற இவனுடைய அழைப்பையும் இவனுடைய எழுப்புதலை ஆஃப் பண்றதுக்கு என்ன செய்யறதுக்குன்னு பார்க்கும்போது அவன் கொண்டு போன இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசாசு இடத்துல கொண்டு போனான். அதான் கள்ள அப்போஸ்தலன், கள்ள கபடமுள்ள வேலையாட்கள். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எந்த நிலையில வச்சிருக்கிறாரோ அவன் அதுல தான் நிக்கணும். பைபிள்ல இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கிறது. பவுலே சொல்றாரு, தேவதூதன் வந்து ஒன்னு சொன்னாலும் நம்பாத, நானும் உன்ன போல ஊழியக்காரன் தான், நான் பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் பெரிய வரம் பெற்றவங்க, அதனால நான் சொல்றேதான் உனக்கு வேத வாக்கு, சொன்னா நம்பாத அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு எச்சரிச்சிருக்கிறார். அப்பவே எச்சரித்து வச்சிருக்கிறார், எப்பா கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நிறைய நடக்கும், ஏமாந்துராதுங்க, இயேசுவை பின்பற்று, அப்போஸ்தலனை பின்பற்று, நல்ல நல்ல பரிசுத்தவான்களை பின்பற்றுங்க, தப்பு கிடையாது. அல்லேலூயா. பிசாச பாருங்க, அப்படி கொண்டு சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்க பார்க்கிறேன், நம்ம ஊழியத்தினுடைய அந்த பழைய அந்த ஆதிகால அப்போஸ்தலர் சபை நவீனமாக்கப்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன் உங்களுக்கு தெரியும். அப்படியே அதை மெருகு விட்டு
அந்த பாணியை மாத்திக்கிட்டே இருந்தேன். ஆட்கள் வர ஆரம்பிக்கிறது. பிரசங்க பாணியை முதல்ல மாத்தினேன், கொஞ்சம் மாத்தினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய விஷ பாம்பு என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டு. என்ன பாம்பு? விஷ பாம்புன்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த பாம்பு எப்பவும் என் கூட வரும். ஒரு ஆவி. ஆவிங்க, மனுஷன் இல்லை. இந்த பாம்பு என்ன செய்யும்? அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்கும். ஆலோசனை. நான் ஏன் இதை சொல்றேன்னா எனக்கு கொஞ்ச நேரத்தில் புரியும். இது எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லி தரணும். ஆலோசனை. இந்த பாம்பு என்கிட்ட இருந்து பேசும். இந்த பாம்புக்கு பேச்செல்லாம் கேட்பேன் உட்காந்து. கேட்டு இந்த ஊழியத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாற்ற ஆரம்பிச்சேன். ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்தில் நம்ம சர்ச்சில் வெறும் ஜபந்தான் உண்டு, வெறும் பிரசங்கம். ஆனால் அந்த ஊழியம் பவரை எழும்பிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சீப்புன்னு ஒன்று ஆரம்பித்தேன். நான் ஒரு சீப் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒரு சீப் பண்ணும்போது கொஞ்சம் பிசாசெல்லாம் ஆடிச்சு, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பித்தேன். நல்லா கேட்டுக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் குழுவை உருவாக்கினேன். எதை? பாடல் குழு. நாசமா போச்சா போகலையா? போச்சா போகலையா? ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மனுஷனை ஜெபம் பண்ண விட்டா இப்ப பரவாயில்லை. யாரையா கொண்டு விட்டாச்சுன்னா நான் ஒருவனும் நீதிமன், கீழே இருக்கிற பாவிகளை எல்லாம் மன்னியும். நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நான் கீழே இருக்கிறேன், அங்க இருக்கிறேன் நீங்க நினைக்காதுங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஒவ்வொரு காரியத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் சில விஷயங்களை மாத்திரம்னா 1000 காரணம் உண்டு. யாரும் சொல்லி தந்தெல்லாம் நான் மாற்ற மாட்டேன். ஒரு சமயத்தில் சொல்லி தந்து தான் எல்லாம் செய்தேன். கடைசியில் சொல்லி தராமே எல்லாத்தையும் உடைச்சு விட்டேன். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் எனக்கு அதை உடைச்சு விட சொன்னார். நான் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. பாடம், நான் படித்த பாடம். இதைத்தான் சொல்லணும், இதைத்தான் சொல்லக்கூடாது, இதைத்தான் செய்யணும். உங்க கூட ஒருத்தர் வாராங்க, நீங்க ஒருத்தரை புதுசா கூட்டிட்டு வாரீங்க. இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தர் வாராங்க, அவங்க உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, உங்க பாஸ்டர் நல்ல ஊழியக்காரன் தான், எல்லாத்துலேயும் கரெக்டு தான், ஆனால் அவர் வந்து இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இதை மாத்திட்டாருன்னா இன்னும் கூட்டம் கூடும். மொத்தத்திலேயே என்ன செஞ்சிடும்? எல்லாத்தையும் மாத்திட்டோம்னா நம்மளை எல்லாத்தையும் ஏன் மாற்றணும்? பேசாம ஆர்சிலையும் சிஎஸ்சிலையும் நீங்க வந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம்னா ஒருத்தரமே இல்லையா? எதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு, எனக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா உடம்புல ஓடுற ரத்தத்தில் கொஞ்சம் இது உண்டு. அவன் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் தப்பு செஞ்சவனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். தப்பு செய்யலைன்னா வாய்ப்பே கிடையாது. எனக்கு வீம்பு கூடிக்கிட்டே இருக்கும். வீம்பு கூடுமே தவிர குறையவே செய்யாது. சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்வீங்க? அடுத்தது ஆலோசனை. பாஸ்டர் இந்த பாணியை கொஞ்சம் மாத்தினோம்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்க மேல நான் ஒரு அன்பு வச்சிருக்கிறேன், இந்த அன்பை குறைச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எவனோ ஒருத்தன் வந்தா ஏதோ ஒரு ஆலோசனையை சொன்னா, ஏதோ ஒன்று இதை கேட்டுக்கிட்டு எனக்கிட்டையோ இல்லை இங்க இருக்கிற யாருக்கிட்டே சொல்லி ஊழியக்கார்ட்ட சொல்லுங்க, சொல்லிடவே செஞ்சிடாதுங்க. அன்னைக்கே நான் ஒரு உங்களை வெறுத்துருவேன். சொல்லிடாதுங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் இப்பதான் சரியான பாதையில போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பழைய அந்த ஓல்டு அந்த அப்போஸ்தலருடைய பாதையை சரியா லெக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரல, புகழை சம்பாதிக்கிறதுக்கு வரல. இன்னைக்கு நான் பேசுற காரியம்லாம் கசப்பா இருக்கும். ஏங்க, பிள்ளைகளை பெற்ற தகப்பனுடைய தாயினுடைய பேரை ஒரு பிள்ளை கம்பீரமா சொல்லணும். என் அப்ப யாருன்னு கேட்டாச்சுன்னா இவர் தான் சொல்லணும். அவன் தான் தகப்பன். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கலாம், நாளைக்கு செத்து போயிடலாம்.
என்ன நடத்துற ஊழியக்காரன் யார் தெரியுமா? பெனி பாஸ்டர்னு சொல்லணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் கண்ட காரியங்களுக்கெல்லாம் தலை குனிஞ்சிட்டேன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு மாத்திரம் கேவலம் இல்லை, உங்களுக்கு அவமானம். யாவும் பிராடம்பா, உண்மை கிடையாது. மேல இருந்து பொய் பேசுவான், பண விஷயத்துல பொய் பேசுவான். நான் பண விஷயத்தை மேல பேசுறேன். காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. என் கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்திலையும் ஓரளவுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு விரும்புறேன். 100க்கு 100 எல்லாரும் பர்சனலா யாரு எல்லா மனுஷனும் 100க்கு 100 வெளிப்படையா இருக்க முடியாது, அப்படிதானே குடும்பம் வரும்போது. ஆனால் நான் எல்லா விஷயத்திலையும் 100% இல்லாட்டால் ஒரு 50% உண்மையா இருக்கணும்னு விரும்புறேன். அல்லேலூயா. அதனால தான் மேல நின்று எல்லா காரியங்களையும் நான் பேசுறேன். ஒரு ஒரு ஊழியக்காரனை பத்தி பேசுறனாலும் நான் பேசித்தான் ஆகணும். பவுல் பேசி இருக்கிறார், பேரை சொல்லி இருக்கிறார் பவுல். இவங்களுக்கு எச்சரிக்கையாயிரு, இவனுக்கு எச்சரிக்கையாயிரு, பேரை சொல்லி இருக்கிறாரு. யோவான் சொல்றாரு, இவன் நமக்கு விரோதமா கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சொல்றாரா இல்லையா? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு ஆசாரியர்களை பார்த்து, நாயின்னாரு, விபச்சாரக்காரன். விபச்சாரக்காரன் பேர் என்ன தெரியுமா? அதனுடைய கெட்ட வார்த்தை அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? விபச்சாரக்காரன்னு சொன்னாரு. ராஜாக்களை சொன்னாரு நரின்னு சொன்னாரு. போய் அந்த நரி கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு. அவர் ஊழியம் செய்வதற்கு பயப்படல. அவர்தான் நமக்கு முன்னோடி. அல்லேலூயா. நமக்கு குரு இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு மனுஷனையும் ப்ளீஸ் பண்ணணும். ஒவ்வொரு மனுஷனும் சொல்றதெல்லாம் கேட்கணும் வச்சுக்கிடுங்களா. கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் நல்ல பரிசுத்தவான்கள் இன்னைக்கு ரொம்ப காட்டாம இன்னும் பேசி வந்தா வா வராட்டா போன்னு இருக்கிற ஊழியர்கள் இன்னும் கரெக்டா இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நல்ல சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி நக்கி தொடச்சு விடக்கூடிய ஊழியக்காரன் இருக்கான். புரியுதா உங்களுக்கு? நான் இதுக்கு மேல விளக்கம் சொல்லல. ஒரு பிள்ளைகள் இன்னைக்கு பிள்ளைங்க ஏன் தெரியுமா டப்புன்னு ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் தூக்கு போட்டு செத்துறது, மருந்தடிச்சு சாகுது, தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு காரணம் யாருக்காவது தெரியுமா? காரணம் இப்போ உள்ள பிள்ளைங்களை அப்படியே பேசாம திட்டாம அடிக்காம அப்படியே வளர்த்து வச்சதுனால சில கடின வார்த்தைகளை கேட்டவொன்னு அதுகளால் என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல. உலகத்துல போகுது, படிக்க போகிறது, அங்க போகுது, இங்க வருது, வேலை செய்ய இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை அதுகளால ஜீரணிக்க முடியல, போய் என்ன செய்யுது, ஆமா பேர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருது. இன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி இந்த விசுவாசிகள் அப்படிதான். ஏன்னா இந்த சில ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, சோப்பு போட்டு சீப்பு போட்டு தடவி முத்தம் கொடுத்து அனுப்பி எடுத்து விடுறதுனால என்ன மாதிரிப்பட்டவங்க பேசும்போது வெளியே போய் சாகணும்னு தோணுது. நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதா? அவங்களால கேட்க முடியல, ஐயோ என்ன செய்யறதுக்கு ஐயோன்னு சொல்லி முடியல. அவங்களால கெடுத்து வச்சிருக்கிறாங்க, சபையை கெடுத்து வச்சிருக்கிறாங்க, ஜனங்களை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க இன்னைக்கு வலைதளங்கள்ல, ஆமா ஒரு காலத்துல கிறிஸ்தவன் தான் பேசிக்கிட்டு இருந்தான், கிறிஸ்தவத்துல சிலர் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா சார்லஸ் ஒருத்தர் ரோஸ்டிங் சொல்லி ஒருத்தர் என்ன ஒருத்தன் சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்கிறான், சோசியல் மீடியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்கிறான். போய் கேளுங்க, பச்சை பச்சையா பேசுறான், பச்சை பச்சையா பேசுறான். இயேசுங்கிற ஒருத்தரை வச்சு இவனுங்க என்ன வியாபாரம் பண்றாங்க பாருங்கன்னு பேசுறான். அவர்களெல்லாம் இப்ப பிடிச்சி ஜெயில போட்டுருவான, கேச கொடுத்து நாருவானுங்க, போனா அசிங்கப்படுவாங்க. ஏங்க இந்த பைபிள் என்ன சொல்லி இருக்கு? இயேசு கிறிஸ்து ஏசப்பா என்ன போதனையை கொடுத்தாரு, என்ன போதனையை கொடுத்தாரு? மக்களை பயமுறுத்தி காசு வாங்குறதுக்கா அவரு சொன்னாரு? சீசர்களை அனுப்பும் போது என்ன சொன்னாரு? மக்களை பயமுறுத்துங்க, காசு காணிக்கு கொடுக்கலன்னா செத்து போயிருவீங்க, தசமபாகம் கொடுத்தா அழிஞ்சு போயிருவீங்க, அப்படி சொல்லல. ஆனா அதே ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, கொடுக்கிற விஷயத்துல கணக்கு பார்க்காதன்னு சொல்லி இருக்கிறாரு.
நீ காணிக்க போடுறதுல தசமபாகம் எதுவா இருந்தாலும் அமைக்கி குலுக்கி என்ன செய் குடு. ஆனா இதுதான் பிரமாணம் அவர் சொல்லல. சரி, நான் அந்த லைனுக்கு வரல. பயமுறுத்த சொல்லல. மேலே ஏறி நின்னுகிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்போஸ்தலர்களோ ஏசப்பாவோ காசு கேட்டதா நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? என்ன செருப்ப கலத்தி அடிங்க. அப்ப இந்த கள்ளநூலை பத்தி நான் பேசுறதுல என்ன தப்பு? எனக்கு ஆதங்கம் உண்டு. நான் ஒரு ரோமன் கத்தோலிக் குடும்பத்தில் பிறந்தவன். நான் இந்த பெந்தேகோஸ்து மார்க்கத்துக்குள்ள வரும்போது எப்படி வந்தேன் தெரியுமா? ஊழியக்காரர்கள் தெய்வம், விசுவாசிகள் கடவுளுடைய மறுபிறவி அப்படின்னு நான் வந்தேன். நான் இந்த பைபிளை வச்சு சொல்றேன், என் தலையில வச்சு சொல்றேன். இங்க வந்து பார்த்தா ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன தோணிச்சு தெரியுமா? எங்க ஆர்சி ஜாமியார் கன்னியாஸ்திரிகளை எவ்வளவோ கொள்ளாம சாக்கடையிலையும் சாக்கடை மிருக கூட்டம், அன்பில்லாத மிருகங்கள் இவர்கள் எல்லாம். ஒரு ஊழியக்காரை இவனு கூட சேர்ந்து கூத்தடிச்சு பேசினா நல்லவன். ஆனா அந்த ஊழியக்காரன் கர்த்தருக்காக தனியா நின்று சிங்க மாதிரி கரிச்சிட்டு நின்னா இவன் எப்ப விழுவான்? இவன் பொண்டாட்டி பிள்ளைகள் எப்ப சாவும்? இவன் நம்ம கூட சேரல, அழிஞ்சு போயிருவான். கொடூர மனம் படைத்தவர்களாகும். எனக்கு ஆதங்கம் உண்டு. கைகாலெல்லாம் ஆண்டவர் உடைச்சு போட்டுட்டாரு, இல்லைன்னா இன்னைக்கு அடிச்சு போடுவேன். ஏன் உடைச்சாருன்னு இப்பதான் தெரியுது. காலு கொஞ்சம் பயம் இருக்கு. அவ்வளவு வேதனை எனக்கு. எனக்கு பயமே கிடையாது தெரியுமா? நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? ஆள் நான் இப்படி இருக்கேன்னு பார்க்காதுங்க. மலை பெரிய மலை மலை வந்தாலும் மயிறு மாதிரி யோசிச்சுட்டு நிற்பேன். அப்படி நிற்பேன். நான் பிறந்த ஊர் தான். 50 பேர் 60 பேர் வந்து நின்னாலும் நிற்போம். என் நண்பன் பஸ்டின் ஒருத்தர் இருக்காரு, கேட்டு பாருங்க. 2 பேர் நின்னோம் ஒரு ஜங்ஷன்ல. போனா போட்டு மயிறு தலைதானே போவோம், 2 இடத்தை போட்டு போவோம். அப்படி வாழ்ந்தவன். ஆனா அன்னைக்கு எனக்கிட்ட ஒரு நியாயம் உண்டு, ஒரு நீதி உண்டு. நான் ஏமாந்தது இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிறகுதான் நான் ஏமாந்தேன். நான் உண்மையான கொலைகாரர்களையும் உண்மையான துரோகிகளையும் உண்மையான கள்ளர்களையும் நான் பார்த்தது எங்க தெரியுமா? இங்கதான் நான் பார்த்தேன். ஊழியக்காரன் சொல்லக்கூடிய உருவத்தில் நான் பார்த்தேன். முன்ன நின்று சிரிச்சு பேசுவான், பின்னாடி நின்று கத்தியது குத்திடுவான். உலக மனுஷனா இருக்கும்போது எதிரி யாருன்னு தெரியும், நேருக்கு நேர் தான் சண்டை போடுவான். ஆனா இங்க அப்படி கிடையாது. குடும்பமா உட்கார்ந்து பேசுவான். பெனி எப்ப அழிவான் பார்த்துட்டே அடி வாங்குவான். பெனி ஒரு ஆவி என்ன செஞ்சு கொண்டுகிட்டு தெரியுது வருது. எனக்கு பெனிட்ட இருக்கிற குணத்துல ஒரு துரும்பு வளட்ட கிடையாது. ஆமா, ஒரு துரும்பு கிடையாது. என் பசியிலையும் என் பஞ்சத்திலையும் என் பட்டினிலையும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் மனைவி, நான் இன்னைக்கு எபனேசர் பாஸ்டர்ட்ட சொன்னேன், நான் கூட செல்லாரும் சொல்லுவேன், நாம செய்யற அந்த உதவி காரியங்கள்ல கொஞ்சம் குறைச்சிருவோம், ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்ன சொல்லுவா தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, குறைக்கண்டா, அந்த காசு போகிற இடத்துக்கு போட்டு குறைக்கவே வேண்டாம். தெரியுமா? நான் உண்மையா இருக்கிறதுனாலதான் நிறைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் நினைக்கிறீங்க இயேசு நாம ஊழியக்காரர்கள் எல்லாம் என்னோடு ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு. கிடையவே கிடையாது. எப்ப விழுந்து போவான் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இருக்கிற ஒரு கூட்டம் எப்ப பெனி விழுந்துருவான். நான் இப்ப ஆஸ்பத்திரியில் படுத்தவள சந்தோஷப்படுவான். என் நாய்களை நான் என்னைக்கு இங்க வந்தேன்னா அன்னையில இருந்தே எனக்கு நோய் தான். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் வீட்டில் ஒரு பிரச்சனை சந்தோஷப்படுவான். பாத்தியா, கேவலமானவங்க எங்க உள்ளவனு பிசாசை அடிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? விபச்சார கள்ளனா இருப்பான், பொறுக்கியா இருப்பான், ஏமாத்துக்காரனா இருப்பான், எச்சி கையை கொண்டு காக்கா விரட்ட மாட்டான். சிலவன் செய்யறான், உதவி செய்யறான். எப்படி செய்யறான் தெரியுமா? அப்பா மக்கள்கிட்ட இருந்து நான் உதவி செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு மேல நின்றுகிட்டு
ஆமா, ஒரு மிஷினை கொடுத்துருவான், ஒரு சேலையை கொடுத்துருவான், 150 ரூபாய் சேலையை கொடுத்துக்கிட்டு 5000 ரூபாய் செலவழிச்சு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். ஆனா நான் அப்படி கிடையாது. நீங்க 5000 ரூபாய் ஒரு பாவத்துக்கு கொடுக்க சொன்னீங்கன்னா 10000 ரூபாய் செலவழிப்பேன். நான் இதெல்லாம் கள்ளனும் கொள்ளைக்காரனும் மேல நின்று கூச்சமே இல்லாம போய் பேசும்போது உண்மையா இருக்கிற நான் ஏன் பேசக்கூடாது சொல்லுங்க. ஒண்ணு. அடுத்தது பெனி பார்ட்ஸுக்கு சர்ச்சைக்கு போறான். பெனி விழுந்து போயிடாமனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேவலம். கேவலமா இல்லையா? அவமானம். மார்தட்டி சொல்லணும். கல்லற தோட்டத்தில் என்ன கொண்டு பூத்தும் போது சொல்லணும், என்ன இந்த ஊழியக்காரன் நடத்தினாம 10 பேர் போதுங்க. 1000 பன்னி குட்டி எனக்கு அவசியம் இல்லை. 100 நல்ல செம்மறியாடு எனக்கு போதும். அந்த செம்மறியாடு எனக்கு தர வேண்டியது எல்லாம் அது தரும். 1000 பன்னி எனக்கு அவசியம் இல்லை. பண்டி குட்டிகள். நான் கூட்டத்தை சேர்ப்பதற்கும் பணம் காசு சம்பாதிப்பதற்கும் இந்த ஊழியத்துக்கு வரல. ஏசப்பா போட்ட பிச்சை ஒருக்கியா நடந்தேன். எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாதுன்னு நடந்தேன். அப்படிப்பட்ட என்ன பிடிச்சு கொண்டு வந்திருக்காருனா உண்மையா இருப்பான், எனக்கு எல்லா விதத்திலும் உண்மையா இருப்பான்னு சொல்லிதான் ஏசப்பா என்ன பிடிச்சு கொண்டு வந்தார். அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு நான் துரோகம் செய்யணுமா? ஏங்க, அவர் என்ன அடிச்சாலும் சரி, என்ன தரித்திரலாக்கினாலும் சரி, ஏன் ஜனங்களே தராட்டாலும் சரி, என் இயேசு நல்லவர். அல்லேலூயா. நான் சத்தியத்துக்காகவும் இந்த நாமத்துக்காகவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிற்பேன். நிறைய பிரச்சனையை சந்திக்க. அந்திகிறிஸ்துன்னு ஒரு பேரை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் லெந்து நாள் கொண்டாட மாட்டா, அதை கொண்டாட மாட்டா. ஆமா, யாருக்கு லெந்து நாள் கொண்டாடுகா? நிம்மரோதுக்கா? செக்ஸ் பண்டிகையை நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, செக்ஸ் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற. வரலாறு போய் படி. நீ கொண்டாடுற பண்டிகை செக்ஸ் பண்டிகை. பாஸ்டர், நான் சொல்றது உண்மையா பொய்யா? அவர் படிச்சவருங்க, பைபிள் காலேஜ் ஆசிரியரா இருந்தவர், அவருக்கு வரலாறு தெரியும். நான் சொல்ற பொய்னா யூடியூபருக்கு எல்லாருக்கும் வலைதளம் இருக்கு, எப்படி வந்ததுன்னு போய் படிச்சு பாருங்க. அதெல்லாம் இந்த பண்டிகையை நீ கொண்டாடுறேன்னா, அதாவது அவன் செய்யறதான் நான் செய்யணும், இவன் செய்யறதா நான் செய்யறணும் இல்ல. எனக்கு இவர் செய்யறதை செய்யணும்னு ஆசைங்க. இயேசு செய்யறதை செய்யணும்னு ஆசை என்னால முடியல. நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காரணம், நான் இயேசு அல்ல. சீசர்கள் செய்யறதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் சீசர்கள் அல்ல. அந்த பவர் என்கிட்ட இல்ல, அந்த வல்லமை என்கிட்ட இல்ல. நான் ஒரு பூஜ்யம். ஆனா ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் வரணும்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எழும்பட்டுன்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை எழுப்பும் காலக்கடிவு குடிக்கிறேன். எங்களுக்கு எழுப்பித்தாரும் கேட்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் எப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா? இனி எப்படி ஊழியம் செய்ய சில நேரம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, பயமா இருக்கிறது. எப்படி இந்த மக்களை நடத்துவதற்கு? ஏன்னா ஒரு கூட்டம், அதாவது ஆடி பாடி இந்த ஜனங்கள் அப்படியே பாத்தீங்கன்னா சினிமா பாணியில கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நடக்குது, என்னமோ நடக்குதுங்க. இதன் மத்தியில சத்தியமான வார்த்தைகளையும் வசனத்தையும் பேசிய நீ ஊழியக்காரன் முன்னேறி போனோம்னா அது ரொம்ப கஷ்டம். நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பேய்களுடைய கூடாரத்திலேயாகும். எங்க? பேய்களுடைய கூடாரத்திலேயாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, என் இருதயத்தில் ஆதங்கம் உண்டு, வேதனை உண்டு. எல்லாரையும் மாதிரி என்னால கடந்து போக முடியாது. யானை ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சில விஷயங்களை மறக்க முடிய மாட்டாங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா? இந்த இடத்துல வந்து நான் என்ன வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நோய் நோய் பிரச்சனைன்னு சொன்ன எத்தனை நாள் பசியும் பட்டினியுமா முழங்கால நின்றுருக்கேன் தெரியுமா? எத்தனை நாள் சாப்பிடாம 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 அப்படியே உட்கார்ந்து இருப்பேன் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பெனின்னு ஏதோ ஒருத்தன் வந்துட்டான், எங்கேயோ இருந்து குதிச்சு வந்துட்டான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது? என் தியாகம் யாருக்கு தெரியும்? என் கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். எப்படி இருந்த பகுதி இன்னைக்கு எப்படி இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதுங்க இந்த பகுதி.
பெனின்னு ஒரு மனுஷன் இந்த காட்டுக்குள்ள கொண்டு கர்த்தர் வைக்கலன்னா இந்த பகுதி இன்னைக்கு நாசமா தான் போயிருக்கும். ஒத்த அசுத்தாவி ஒரு பேய் பிசாசுகள் இந்த ஏரியாவில் இப்ப நடமாட்டம் குறைவு. சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு அடிச்சு உடைச்சிருக்கோம். நான் அதுக்கு கொடுத்த விலைக்கிறேன் நிறைய. எத்தனை நாள் தெரியுமா? எத்தனை நாள் தண்ணி நான் சொல்ல விரும்பல, பச்சை தண்ணி கூட குடிக்காம ஒத்த ரூம்ல கடந்த நாட்கள் உண்டு. கேட்டு பாருங்க, என்ன இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. நான் பொய் சொல்றேன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு என்னால ஒரு நேரம் உபவாசம் இருக்க முடியாது, ஆனாலும் இன்னைக்கு நான் உபவாசத்தோட தான் வந்திருக்கிறேன். அந்த நேரங்களில் பாத்தீங்கன்னா இழுப்பு இந்த பிரச்சனையும் உண்டு. இன்னைக்கு சொல்றேன், எப்படி பலவீனப்பட்டாவனு கர்த்தரை அடிக்கல, பிசாசை அடிக்கல, கள்ள ஊழியக்காரர்கள் இதை கேட்டுக்கிடுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கள்ள விசுவாசிகள் கேட்டுக்கிட்டு இருங்க. இவ்வளவு காலம் மாத்திரை எடுத்து தின்னு போடுவேன். அந்த வீசிங் இழுப்பு இதெல்லாம் எனக்கு நான் இதுல வந்த டைம்ல எவ்வளவு சண்டை பிரச்சனை அடி, சண்டை போட்டா நமக்கு அடி கிடைக்கும். நினைப்பு பிசாசை அடிச்சுட்டு பிசாசியா மயிரை பிடுங்க முடியாதியா, நான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. பைபிள் சொல்லி இருக்கிறது, என் மயிரை எழுதி வச்சிருக்கிறது கர்த்தர். பிடிக்கிட்டு போட்டு ஏசப்பா அனுபவிச்சா பிடிக்கிட்டு போட்டு. ஏன்னா நான் நம்பி வந்த தெய்வம் இப்படிப்பட்டவர் தெரியுமா? எவ்வளவு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் தெரியுமா? சொல்லவே முடியாது. அவமானங்கள். அப்படியே நடப்பேன், நாய் மாதிரி நடப்பேன். நான் அந்த ஊர்ல யார் இறங்காத வீடுகள் கிடையாது. நம்ம பாபு தம்பிக்கெல்லாம் தெரியும், கேட்டு பாருங்க. அவன்கிட்ட எவ்வளவு இடங்களுக்கு போயிருக்கிறான், எவ்வளவு வீட்டுக்கு போயிருக்கிறான். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் உண்டு, எங்க அண்ணன் துரைசிங்கன்னு, அவருக்கு தெரியும். என்ன கூட்டிட்டு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசியா கர்த்தர் என்ன இந்த இதுல கொண்டு அப்படியே உட்கார வச்சிட்டார். சோத்திரம் பண்ணி வருகிற ஜனங்களுக்கு உண்மையை பேசு, பொய் பேசாத. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு என்னோடு பேசி இருக்கிறது, பொய்ய பேசு, வரத்தை நான் கொடுக்கிறேன். பொய்ய பேசு, நூத்துக்கணக்கான காரை கொண்டு நான் விடுறேன். பொய்ய பேசு, பணத்தை நான் கொடுக்கிறேன். பொய் சொல்லல. ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு படம் போட்டு எனக்கு காண்பிச்சு. எல்லா ஊழியர்களும் கிடையாது, உண்மையா கர்த்தருக்குள்ள எழுமன பரிசுத்தவான்களும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள சொல்லல, ஆனா சிலரை எனக்கு காண்பித்தது. எப்படிதான் முன்னேறினா பேசினது, திருமண வாழ்க்கை அழிப்பேன். விட்டு இதெல்லாம் விட்டு. எங்க சாத்தானுக்கு கோபம் வரும் தெரியுமா? பாரம்பரியத்தை எப்ப நீங்க கைய வைக்கிறீங்களோ அப்பதான் பிசாசுக்கு கோபம் வரும். இன்னைக்கு இருக்கிற கள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என் மேல கோபம் என்ன தெரியுமா? பாரம்பரியத்தை கை வைக்கிறது. இயேசு கிறிஸ்து பாரம்பரியத்தை கை வச்சதுனாலதான் இன்னைக்கு சிலுவையில அடிச்சு தொங்க விட்டா. அதே இயேசு இன்னைக்கு என்ன, அதே பாரம்பரியத்தை வச்சு நக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரம்பரியத்தை கைய வச்சீங்கன்னா சாதாரண வச்சு பிசாசு உங்களை விடாது. பாரம்பரியம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்றாங்க இந்துல தான் பேய் இருக்கு, இந்து தான் பிசாசு. இல்லவே இல்லை, இந்து பிசாசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்முடைய பாரம்பரியமான வழக்கங்கள் தான் இயேசுவை விட்டு நம்மளை வழிவிலக செய்யக்கூடிய பொல்லாத பிசாசு. ஒரு கிறிஸ்தவன் என்னைக்கு அந்த தொப்புள் கொடியை அறுத்து எறிஞ்சிட்டு வாரானோ அவன்தான் உண்மையான இயேசு கிறிஸ்துவ சீசன். சீசர்கள் வந்தார்கள் தெரியுமா? சீசர்கள் வந்தாங்க. என்னங்க அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க? என்ன அனுபவிச்சாங்க? எழுதி வச்சிருக்கல, வாசிச்ச கண்ணீர் வருது. என்ன அனுபவிச்சாங்க? 12 பேர்ல ஏகப்பட்ட சீசர்கள் துள்ள துடிக்க கொலை செய்தாங்க, அடிச்சு கொன்னாங்க. இயேசுவுக்காக நம்மளை ஜெயில பிடிச்சு போட்டா போட்டு போகட்டும். மண்ணம் கட்டி செத்தா தெரியும், பவுலுக்கு தெரியும், போனா கொன்னுருவானு தெரியும். போறேன், கொடூரமா கொலை செஞ்சாங்க, கொடூரமா கொலை செஞ்சாங்க. சொல்றாங்க போவாத, போறேன். அதுக்கு தானே என்ன படைச்சிருக்கிறாரு. அந்த ரத்தம் தானையா இன்னைக்கு நமக்கு ஓடுது, இல்ல வேற ரத்தம் உனக்கு ஓடுதா? உண்மையை பேசுறது, உத்தமத்தை பேசுற நாம் பொய்யனும் கள்ளனும் துஷ்டனும் அந்திகிறிஸ்துவம். பொய்யா பேசுறவன் உனக்கு கடவுள், மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சு திங்கிறவன் உனக்கு தெய்வம்.
வர்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு ஏழைகளுக்கு போய் சேரணும்னு நினைக்கிற நாங்கள், நான் அந்திகரித்து, நான் பிசாசின் உபதேசம், எனக்கு கட்டளை பிரமாணம், இதை பேசு அதை பேசு, கேட்க மாட்டேன். யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என் தெய்வத்துக்கு நான் உண்மையா இருக்க விரும்புறேன். எவ்வளவு காலம் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நம்ம வாழ போறோம்னு தெரியாது. ஊழியம் ஒரு முறை தான் நம்ம செய்யறோம். அந்த ஒரு முறையும் கரெக்டா செஞ்சுட்டு போய் சேரணும். ஏன்னா எங்கேயோ கடந்த ஒரு தெருப்புறைக்காக நான் எதுக்குமே லாய்க்கு கிடையாது. நான் என் தம்பியெல்லாம் இருக்கிறேன், கேட்டு பாருங்க. என்ன குறிச்சு பயந்து பயந்து இருப்பான். என் தம்பியே பயந்து தான் இருப்பான். என் குடும்பமே பயந்து இருக்கும். நான் வீட்டுக்கு வந்தாலே நினைப்பாங்க எங்க போனானோ என்ன செஞ்சானோ எப்போ தெரியல, யார் வாரா போலீஸ் வருவா, நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா கேட்பாங்க, வந்து அப்படியே இருப்பேன், எங்கடே போன ஏதாவது செய்தியாடே சொல்லிருடே. நான் சும்மா தான் இருக்கேன். ஆனா ஒரு வேணா நடந்திருக்கும். ஒரு செகண்ட்ல எஸ்கேப். உண்மையா நான் அப்படி வாழ்ந்தேன். நான் நினைச்சு பார்க்கிறேன். என்ன ஆண்டவர் உலகம் பூரா கலக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் உலகத்தை கலக்கணும், தமிழ்நாட்டை கலக்கணும், கன்னியாகுமரி மாவட்டத்தை கலக்கணும். நான் ஒரு இளவையும் கலக்கண்டா. நான் இருக்கிற பகுதியில ஒரு நல்ல ஊழியக்காரனா கர்த்தருக்கு ஊழியம் செய்து செத்து போனா நான் அதையே பெருசா நினைக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தெல்லாம் கலக்கணவெல்லாம் நாரி கிடக்கிறான். இருக்கிற ஜனங்களுக்கு உண்மையா ஊழியம் செய்யணும். இருக்கிற ஜனங்களுடைய கொடிய வியாதிகள் சுகாகணும். இங்கு வர்றவன் நல்லா இருக்கணும், வர்ற ஜனங்கள் நல்லா இருக்கணும், அவர்கள் மனம் திரும்பணும், அவங்க ரட்சிக்கப்படணும். இதுதான் என்னுடைய நோக்கம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் அறிய வேண்டும். அவர்கள் மரிக்கும் போது பல்லவ ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? இந்த சர்ச்சில் உள்ள ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. உங்களை நான் பேசுவேன் தாறுமாறா, ஆனா என் மைண்ட் அதெல்லாம் உண்டு. நான் மனசார மேல நின்று சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். ஏன் இதை சொல்றோம்னா, இதுதான் நான், இதுதான் நான். ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அருமையான பாஸ் எவனேசர் வந்திருக்கிறாரு. பாவம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனேன்னு நினைக்காதுங்க. இல்லை, நான் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசல. என்னுடைய நேச்சர்ல தான். அல்லேலூயா. நான் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசல. ஆனால் கொஞ்சம் மனம் உடைஞ்சு தான் நான் பேசினது. ஆமா. ஆனா மற்றவர்களை போல எனக்கு மேல நின்றுகிட்டு அந்த நீலி கண்ணீர் முதல கண்ணீர் வடிக்க தெரியாது. ஆனா என் கண்கள் கட்டி தான் இருக்கிறது நான் பேசும்போது. ஆனா எனக்கு என்ன செய்யாது, வராது எனக்கு. நான் அதான் சொல்றேன்ல, செத்தாலும் கம்பீரமா ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சாவணும். அவன் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறான். ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அருமையான பாஸ்டரை நான் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக சபைகளை உருவாக்க தேவன் அவரை உபயோகப்படுத்தினார். ஆமென். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர் மூலியமாக அவருடைய ஊழியத்திலே வர கர்த்தர் அவருக்கு கிருபை செய்திருந்தார். ஆமென். ஆனால் சில புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த புஸ்தகங்களிலே கடைசியாக தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் ஜனங்கள் மேல் தான் வைத்திருக்கிறதான அன்பையும் அவர் சொல்லுவதை நீங்கள் பரிசுத்த வேதத்திலே பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். விலையேற பெற்ற
இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே எங்களை, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதனே, சென்று ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, எல்லாருடைய மனமும் தேவனை நோக்கி இருப்பதாக, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடு
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மளை நேசித்து நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவும்படி தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நிறுத்தின அவருக்கே சகல மகிமையும், அவருக்கே கனமும், அவருக்கே புகழும் உண்டாகட்டும் என்று சொல்லி, பிதாவே எல்லா புகழையும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் எல்லா மகிமையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜீவித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் செழித்திருக்கிறோம். அந்த நாமமே அல்லாமல் நாங்கள் மீட்படையும்படி வேறு ஒரு நாமம் எங்களுக்கு தேவன் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமத்தில் சுகம் உண்டு, அந்த நாமத்தில் பலன் உண்டு, அந்த நாமத்தில் நன்மை உண்டு, அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் மகிமை உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம். நீதிமானாக்கப்பட்டவன் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எத்தீங்கு வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் தேவன் நம்மளை வாழ வைப்பார். தேவன் நம்மளை உயர்த்துவார். தேவன் நம்மளை மகிமைப்படுத்துவார். தேவன் நம்மளை பாதுகாப்பார். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் நன்மையானதை செய்வார். தேவனுடைய நன்மையின் சாட்சிகளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நன்றி பிதாவே, எங்களை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜீவிய காலமெல்லாம் உமக்கு முன்பதாக நாங்கள் உண்மையோடு கூட ஜீவிக்கிற அந்த ஒரு ஜெபத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏறெடுக்கிறோம். எங்க சொந்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் திறமையினாலும் அல்ல, மிகுந்த கிருபை, மிகுந்த இரக்கம், மிகுந்த காருண்யம் எங்களை வாழ வைப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உமது பரிசுத்த நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். வந்திருக்கிற உங்கள் யாவருக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அவ்வளவுதானா? நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, என் ஜனங்களை என்னுடைய ஜெப வீட்டுக்கு அழைத்து அவர்களை நான் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். ஆமென். எல்லாரும் நம்ம வீடுகளில் குடியிருந்தோம், வேலைகளை செய்தோம், கடமைகளை செய்தோம், பல இடங்களுக்கு போய் வந்தோம். ஆனால் இதோ தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஆமென். இங்க நம்முடைய அப்பா வீற்றிருக்கிறார். ஆமென். நம்மளை ஜெனிப்பித்தவர் வாசமா இருக்கிறார். ஆமென். அவருடைய பிரசன்னத்தின் கீழ் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறோம் என்கிறதான நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆமென். கட்டடம் வீடு அல்ல, அவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருப்பதா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனபடினாலே சோர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், நான் என்ன செய்கிறேன்? இரட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். இது ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எதுக்கு நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜீவிக்கணும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். சரி, பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அன்பு நம்மளை கடிந்து கொள்ளும். அன்பு நம்மளை, உங்க பிள்ளைகள் மீது அளவற்ற அன்பு நீங்கள் வைத்திருப்பீர்கள் சொன்னால், உங்கள் பிள்ளைகள் உங்கள் விருப்பத்திற்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் மாறாக தவறான பாதையை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்களா? சொல்லுங்க, சும்மா இருப்பீங்களா? உங்க வாலிப பிள்ளை ஒரு தவறான ஒரு
தொடர்பு வைத்துக் கொள்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டு சந்தோஷமா இருப்பீங்களா? சொல்லுங்க. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்க. பேசுங்க. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க தாய் குலங்களே? கண்டிப்பீங்க. அதுதான் அன்பு. ஏன்னா உங்க பிள்ளைக்கு நல்லது கெட்டது என்ன செய்யாது, தெரியாது. வாலிப பருவம், பார்ப்பதெல்லாம் அதற்கு நல்லதாகத்தான் தோன்றும். ஆனால் அதற்குள் மறைந்திருக்கிறதான விஷம், வஞ்சகம் அதற்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால அதை கடந்து வந்த நம்ம சொல்லுவோம், இந்த பாதை உனக்கு தேவையில்லை, இந்த ஐக்கியம் உனக்கு தேவையில்லை, இந்த காரியங்கள் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதற்காக அந்த பிள்ளை மீறி அந்த காரியத்தை செய்துன்னா யாரு வருத்தப்படுவா? யாரு வருத்தப்படுவாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, வாலிப மகளோ வாலிப தம்பியோ இருக்கிறாங்க. அவங்க ஒரு தவறான தங்கள் வாழ்க்கை துணையை, தவறான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்கள் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை துணை அப்பட்டமான ஒரு அழுக்கு என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் எச்சரிக்கிறீங்க. மீறி அதை அவங்க போய் தெரிந்து கொண்டாங்கன்னா பின்விளைவுகளை யார் தான் பார்க்கணும்? யார் தான் பார்க்கணும்? அவங்களுக்காக நம்ம வருத்தப்படலாம், கஷ்டப்படும் போது உதவி செய்யலாம், அடிபடும் போது காயங்கட்டலாம். மற்றபடி எல்லா காரியங்களையும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஆமென். ஆனால் வருவதற்கு முன்பதாகவே தாயும் தகப்பனும் சொல்றது தான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு கடிந்து கொள்ளும். ஆமென். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நான் சத்தியத்தை சொன்னதினாலே நான் என்ன செய்தேன் உங்களுக்கு. ஏன் பவுல் சத்தியத்துக்குள் அந்த ஜனங்களை நடத்தி அந்த ஜனங்களுக்கே சத்துருவானான்னு சொன்னா, அவர்கள் தேவனுக்கு விருப்பமற்ற செயல்களை தொடர்ந்து செய்வதற்கு அவர்கள் ஆவல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் அவர்களை தடுத்தார். ஆனால் கலாத்தியார் சபையோ அதை கேட்க மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடித்தார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கடைசியில் என்ன செய்தார்கள்? மாம்சிக பிரகாரமாக வாழ ஆரம்பித்தார்கள். இதைத்தான் அந்த வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்பிக்கையோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். பிரசங்கம் அல்ல. 2 கேள்வி. என் கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கன்னா கையை உயர்த்துங்க. நீ எதுக்கியா கோணைக்குமான நீ கேள்வியை கேட்ப அப்படின்னு நினைக்கிறீங்களா? லிசன். தேவனுடைய மனவாட்டியினிடத்தில் காணக்கூடாத இணைப்பு. தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய மனவாட்டியினிடத்திலே காணக்கூடாத இணைப்பு. புரிஞ்சா? புரிஞ்சா புரியலையா? சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மனவாட்டியினிடத்திலே காணக்கூடாத இணைப்பு அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். தீர்க்கதரிசி பிரன்காம் அவருடைய புஸ்தகம் வாசித்து கொண்டே இருந்து ஒரு இடத்துக்கு வரும் பொழுது, இன்னும் அதை ஆரம்பிக்கல, கொஞ்சம் தான் போயிருக்கு. ஒரு இடத்துக்கு வரும் பொழுது என்னுடைய ஆவி, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் அங்கே நின்றுச்சு. அவர் தம்முடைய சபைக்கு சொல்லுகிறார் அந்த நேரத்தில். ஏன்னா அந்த சபையை அவர் மூலியமா தேவன் உருவாக்கினார். அந்த சபைக்காக உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் கொடுத்தார். கொடுத்து அந்த சபையை தன் பிள்ளையை போல பாதுகாத்து வருகிறார். ஏன்னா ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்தில் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய பொறுப்பு, கடமை. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பது எழுப்புதல் அல்ல. புரிஞ்சா புரியலைங்களா? புரியல. புரிஞ்சா புரியல? புரிஞ்சுங்களா சிஸ்டர்? நாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்னது? எழுப்புதலா? எழுப்புதல் இல்லையா? நாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பது எழுப்புதல் அல்ல. நாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்துவினுடைய வருகை. இல்லை, எது சரி? சபையானது இந்த நேரத்தில் நீங்கள் எழுப்புதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தேசத்தில் ஒரு பெரிய ரிவைவல் வர வேண்டும் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்களா? அல்லது கிறிஸ்துவின் வருகைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த 2 எதிர்பார்ப்புல எந்த எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் இருக்கிறது? சத்தமா? சத்தம் எங்க கேட்கல. பாதி பேர் பேசல. உம்மா கட்டி மேல் வாயிலே அடிக்கணுமாக உங்களை எல்லாம்.
ஒரு போடு போடணும் உங்களுக்கு. வாயத்திறங்க வீட்டில் எப்படி வாயை திறக்கிறீங்க? எப்படிலாம் வாயை மூடுமான்னு அந்த புருஷன் கேட்க என்ன செய்கிறீங்க? வாயை மூடாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் சபையில் பாஸ்டர் மட்டும் கேட்டால் மட்டும் வாயை என்ன செஞ்சுக்கிறீங்க? பசையை போட்டு ஒட்டிக்கிறீங்க. அப்படி தானே தம்பி? சரிதானே? அது எதுக்கு பிரதர்? வில்லங்கத்தில் எங்களை மாட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் இன்னைக்கு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? உண்மையான உத்தமமான மணவாட்டி எழுப்புதலை எதிர்பார்ப்பால், ஆனாலும் எழுப்புதலை காட்டிலும் தன் மணவாளன் தன் இடத்தில் வர வேண்டும் என்பதை அவள் அதிகமாக எதிர்பார்ப்பாள். இது சரிங்கிறவங்க ஒரு கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்குள்ள உலகத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க. எழுப்புதல் ஜெபம் தவறல்ல. எழுப்புதல் உபவாச கூட்டம் தவறல்ல. எழுப்புதல் கூட்டங்கள் தவறல்ல. எழுப்புதல் வாலிபர் முகாம் தவறல்ல. எழுப்புதல் குடும்ப கூடுகை தவறல்ல. தேசத்திற்காக நாம ஒரு எழுப்புதல் வருவதற்காக ஜெபிக்கிறோம், தவறே அல்ல. இதுல எதுவும் தவறு இருக்கா? சொல்லுங்க. தவறு இருக்குங்களா? பாஸ்டர் மாட்டே கேட்போம். தவறு இருக்குங்களாமா? இல்லை. ஆனால் இதை காட்டிலும் முக்கியமானது, இதை காட்டிலும் மேலானது, நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே எழுப்புதலை அடைவோம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவின் வருகையை நாம் என்ன செய்வோம்? உண்மையாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. இந்த உண்மையான மணவாளனுக்கு மணவாட்டி உண்மையாய் காத்திருப்பதை மறக்கடிக்கப்படுவதற்கு, உண்மையான தேவன் மணவாளன் வருகையை மறைப்பதற்கு, உண்மையான மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதில்லை இன்னும் தாமதம் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் அப்படிப்பட்டதான, அது நான் தவறு என்று சொல்லவில்லை, அது அவசியம். ஆனால் இதை காட்டிலும் நாம் தனிப்பட்ட விதங்களிலே தேவனோடு கூட ஐக்கியப்படுவதும், அன்பு பாராட்டுவதும், நமக்குள் எழுப்புதல் அடைவதும், தேவ சித்தத்தை செய்வதும் நம்முடைய தலையான கடமையாய் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளங்க சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதுல எது தவறு இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்துவான் என்று சொன்னால் அவனுக்கு லாபம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பொதுநலமாய் இருப்பது நல்லது. அதை பார்க்கலும் ரட்சிப்பின் விஷயத்திலும் தேவ சித்தத்தை செய்வதிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஒருபடி நாம் சுயநீதி உள்ளவர்களாய், சுய விருப்பமுடையவர், அதிக சுய விருப்பமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு உண்மையான ஒன்று வருவதற்கு முன்பு ஒரு தவறான ஒன்றை அனுப்புவது இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதுல ஆவிக்குரிய உலகம் என்ன செஞ்சிருச்சு? மாட்டிக்கொண்டது. எல்லாரும் எழுப்புதலை பற்றி பேசுகிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்க எந்த பிரசங்கங்களை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகைக்காக, அவருடைய வருகையை பற்றி, அவருடைய ஆயத்தமாகுதல் பற்றி அதிகமாய் பேசுவார்கள். 2020க்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா அதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது. அதற்கு மாறாக எல்லாரும் எழுப்புதலை பற்றி பேசுகிறார்கள். எழுப்புதல் வருவது உண்மைதான். ஆனா அந்த எழுப்புதல் நம்மளை எங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கறத பத்தி வேதத்துல இருக்கு. இந்த எழுப்புதல் நம்மளை எங்க கொண்டு போய் விடும் என்பதை பற்றி வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரிஞ்சா புரியலைங்களா? நாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். மற்றது இரண்டாவது காரியம். அல்லேலூயா. இரண்டாவது கேள்வி கேட்கலாமா? கேட்கலாங்களா? ரைட். இரண்டாவது கேள்வி, தம்பி கிங்ஸ்டன் பதில் சொல்லுங்க. நீங்க தான் நேரா இருக்கீங்க. 2 விஷயம் நம்ம விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் 2 விஷயங்கள் நடக்கும். கேள்வியை கேட்டால் நீங்க பதில் சொல்ல முடியும். 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று யதார்த்தம். ஒன்று என்னதுங்க? யதார்த்தம் என்பது இயல்பு, தேவ சித்தம், இயற்கை. நீங்க எப்படி எடுத்துக்கலாம். அது யதார்த்தமா நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவனால் நியமித்தது தான் யதார்த்தம்.
ஆனால் நமக்குள் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் எதிர்பார்ப்பு. அதுக்கு பேர் என்ன பேரு? எதிர்பார்ப்பு. யதார்த்தம் நடக்க வேண்டுமா அல்லது எதிர்பார்ப்பு நடக்க வேண்டுமா? இதுல எதை நீங்க விரும்புறீங்க? சொல்லுங்க பிரதர். புரியல. எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. சரி, எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தெரிய வேண்டும். ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் பாருங்க. ஒரு 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 கொஞ்சம் வாசிங்க. ரைட். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு, யதார்த்தம். தேவனுடைய எதிர்பார்ப்பும் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட யதார்த்தமும். குழப்பதில்ல கேள்வி இல்லைங்களா சிஸ்டர்? குழப்பல. ரைட். நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உப்பாய் இருக்கிறீர்கள். அதே 14ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய். இது தேவனுடைய, அவர் சிருஷ்டிகளின் மீது அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நமக்காக நியமித்த யதார்த்தமான ஒரு செயல். அல்லேலூயா. இரண்டாவது லூக்கா 24:48 அப்படிங்கிற வேத வசனத்தை வாசிங்க. கரெக்ட் தான், வாசிங்கம்மா. நீங்கள் இவைகளுக்கு எப்படி இருக்கிறீர்கள்? சாட்சிகளாயிருக்க. இரண்டாவது, ஆண்டவர் நம்மளை முதலாவது இந்த உலகத்துக்கு நாம் உப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய நாமத்திற்கும் சாட்சிகளாக, சத்தியத்திற்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எப்படி இருக்கணுமாமா? கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். கர்த்தருக்கு, இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்க ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. இந்த கண்டென்ட் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 21 சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும். ஆமென். இந்த 4 காரியங்களை தான் தேவன் அடிப்படையா நம்மளுக்கு வச்சிருக்கிறார். இந்த அடிப்படை நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் வஞ்சிக்கப்படுவதற்கான வழிகள் இந்த பூமியில நிறைய உண்டு. அல்லேலூயா. தேவன் நம்மளை குறித்து அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது சொன்னால், நாம இந்த பூமியில வெளிச்சமாக வைத்தார். இந்த சந்ததிக்கு நாம் உப்பு தன்மை உடையவர்களாக, சாரமுள்ளவர்களாக நம்மளை வைத்தார். தேவனுடைய சாட்சிகளாக தேவன் நம்மளை வைத்தார். தேவனுடைய சித்தத்தையே நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நம்மீது எதிர்பார்த்து நம்மளை இந்த பூமியில அவர் வைத்திருக்கிறார். அதற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு இது போதும், இன்னொரு 15 நிமிஷம். அல்லேலூயா. இந்த 4 காரியங்களையும் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? இது தேவன் நம்மீது எதிர்பார்த்து நமக்காக நியமித்த தேவனுடைய யதார்த்தமான தேவ சித்தம், அவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய விருப்பம் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த வேத வசனத்துக்கு எப்பொழுதும் எதிராகத்தான் நம்முடைய விருப்பங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. யதார்த்தம் என்பது தேவ சித்தம், எதிர்பார்ப்பு என்பது நம்முடைய சொந்த ஆசை. நம்ம சொந்த ஆசை நிறைவேறணுமா, தேவனுடைய சித்தம் நிறைவேறணுமா? இந்த கேள்வி உங்களுக்கு புரியும். நம்முடைய விருப்பம் நிறைவேறணுமா அல்லது தேவனுடைய சித்தம் நிறைவேறணுமா? அல்லேலூயா.
அப்போ நம்முடைய தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பது நாம் அதற்கு பிரயாசப்பட வேண்டும். அடுத்து நான் முன்னாடி சொன்னதை போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் மறந்துடக்கூடாது, சபை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு உங்களை சத்தியத்தில் நடத்தி கொண்டு வருவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். நீங்கள்லாம் உண்மையிலே பாக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில இடங்கள் இன்றைக்கு நடக்கிறதான சில ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான நேரங்கள் ஸ்தோத்திரத்திலையும் பாடல்களிலும் ஆராதனைகளிலும் அறிவிப்புகளிலும் மற்ற இதர காரியங்களிலும் வசனத்தை பிரசங்கிப்பதிலும் இப்படியாக அந்த நேரங்கள்லாம் போயிடுது. அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் என்பது ரொம்ப குறைவாய் வருகிறது. யதார்த்தம் என்பது ரொம்ப குறைவாய் இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, அந்த ஜனங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்த்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அப்படித்தான் உங்க நடுவுலையும் நிகழ்கிறது என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ எழுப்புதல் நமக்கு தேவை. ஆனால் அதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் வருகை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும். ஆமென். கிறிஸ்துவின் வருகையா எழுப்புதலா, எதற்கு நாம் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய சொந்த வேலை. தேவனுடைய சித்தமா அல்லது நம்முடைய ஆசையா நம்முடைய விருப்பமா என்று சொல்லப்படுவதிலையும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ வேத வசனத்துக்கு நேரம் போக நமக்கு ஒரு 15 நிமிடம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு 24. மனிதர்கள் மரிப்பார்கள், ஆவிகள் மரிப்பதில்லை. அல்லேலூயா. 24ஆம் அதிகாரத்தில் இயேசு 4ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்து வாசிங்க. ஏனெனில் நம்பர் 1 வஞ்சிப்பார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த வேத வசனம் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வேத வசனம். இந்த வசனத்தை, இந்த வேத வாக்கியங்களை தெரியாதவங்க யார் இருக்கீங்களா? அல்லேலூயா. எல்லாருக்குமே இந்த வேத வசனங்கள் தெரியும். நல்ல கவனிங்க. கடைசி நாட்களிலே பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும். ஜனத்திற்கு ஜனமும், ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் விரோதமா என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். அநேகர் பக்தியின் வழியை தெரிந்து கொண்டு அநேகரை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். இந்த காரியங்கள் இந்த பகுதியில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வஞ்சகம் என்பது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமி எதிர்ச்சி பூமி எதிர்ச்சி வருது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சொல்லிடுறாங்க. வானிலை அறிக்கை சொல்றவங்க சொல்லிடுறாங்க. கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு உலக சுகாதார அமைப்பு அல்லது நம்முடைய நாட்டினுடைய சுகாதார அமைப்பு என்ன செஞ்சிடறாங்க? அந்த நோயினுடைய தன்மையை குறித்தும் வீரியத்தை குறித்தும், கொரோனா வந்துச்சு, அதுல இருந்து எப்படியெல்லாம் நம்ம தப்பிச்சு மீண்டும் இன்னைக்கு உயிரோட கூட வாழ்றோம் என்பது நம்மெல்லாம் சாட்சி. அல்லேலூயா. அப்ப ஒரு நோய் வரும்போது அதை கண்டறிந்து அதை யதார்த்தமாக சொல்லி விடுகிறார்கள். ஒரு யுத்தம் நடக்க போகுது, அப்பொழுது அதுவும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. இப்படி நம்ம எதையெல்லாம் பஞ்சத்தை பார்த்து பயப்படுறோம், கொள்ளை நோயை பார்த்து பயப்படுறோம், சண்டையை பார்த்து பயப்படுறோம், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம பயப்படுகிறோம். ஆனால் இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே பாத்தீங்கன்னா இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும், அந்த ஒருவன் அப்படிங்கிறதான அந்த இடத்துல அந்த இடத்துக்கு அந்த ஒருவன்கிறதான அந்த வார்த்தைக்கு பின்னாடி தான் யுத்தம் வருகிறது, பஞ்சம் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இலக்கணம் தெரியாதவர் அல்ல,
எந்த விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருப்பார். ஆமென். தேவன் ஒரு 5 தன்மை உடையவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஆமென். அவர் சர்வ வியாபி உள்ளவர். ஆமென். அவர் நித்தியமானவர். ஆமென். அவர் என்றைக்கு மாறாதவர். ஆமென். சத்த வரலையே. உங்கள் தேவனை குறித்து, உங்கள் தேவனுடைய தன்மையை குறித்து நாம் சொல்லும் பொழுது அதை உங்க ஆவி என்ன செய்யணும்? உங்களுக்குள் என்ன ஆவி இருக்கோ அந்த ஆவி தான் ரிசீவ் பண்ணும். உங்களுக்குள்ளாக சிரிப்பு ஆவி இருந்துச்சுன்னா, சிரிப்பை பத்தி பேசுறோம்னா நீங்க சிரிப்பீங்க. ஏன்னா நான் சொல்லுகிறதான இந்த சிரிப்பு செய்தி உங்களை என்ன செய்யும்? உங்களுக்குள்ளாக அழுகிறதான ஒரு ஆவி இருந்துச்சுன்னு சொன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை சொன்னோம்னா நீங்க என்ன செய்வீங்க? அழுவீங்க. இப்படி உங்களுக்குள்ளாக என்னது இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் நான் இங்கிருந்து சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதை உங்களுடைய ஆவி ஏற்றுக்கொள்ளும். மற்றபடி உங்கள் ஆவி மற்ற விஷயங்களிலே வாஞ்சை உடையதா இருக்காது. சும்மா வேணா கோயில் மாடு மாரி நம்ம பூம்பு மாடு மாரி வேணா என்ன செய்யலாம்? அப்படி தலையாட்டலாம். உள்ளான மனதை தேவன் அறிவார். அல்லேலூயா. இங்க வரும்போது உங்களுடைய ஆவி, பொருள், உடல் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கமிட் பண்ண, எல்லாமே ஒரு 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 புள்ளியில இணையணும். அப்பதான் முழுமையான ஒரு ஆராதனை தேவனுக்கென்று நம்ம செய்ய முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சாயத்து, ஏன் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து நம்ம இன்னும் மீள முடியல? சுபாவம் மாறல. இத்தனை வருஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், இன்னும் பொய் சொல்லுகிற விட்டுருக்கோமா? குறை கூறுவதை விட்டுருக்கிறோமா? பொறாமைப்படுவதை விட்டுருக்கிறோமா? தவறான கருத்துக்களை பழி போடுவதை நாம் விட்டுருக்கிறோமா? எதையுமே நம்மள இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு நமக்கு மாற போகிறது? அல்லேலூயா. இதெல்லாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் ஆசைப்படுகிறார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24:48 வாசித்தோம். நீங்கள் இந்த பூமியில நீங்கள் எனக்கு எப்படி இருக்கிறீங்க? சாட்சியா இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஒரு யதார்த்தமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசி நாட்களிலே ஏன் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் கடைசி நாட்களிலே ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் விருதாவா போகாது என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை முதலாவது உங்களுக்குள்ளாக வேணும். ஆமென். அது நல்லதா இருந்தாலும் சரி, அது கெட்டதா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை அப்படியே நடக்கும், அப்படியே நிறைவேறும். அது மாறவே மாறாது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு ஏசாயாட்ட ஆண்டவர் பேசுறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏசாயா அவரை எழுதுகிறார், தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார். இந்த வார்த்தை 700 வருஷத்துக்கு பின்னாடி மரியாள் என்று சொல்லப்படுகிற அந்த கன்னியினிடத்திலே இந்த வார்த்தை மாம்சத்திலே நிறைவேறுகிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இது நல்ல விஷயம். ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்கிற விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம். வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எதுவா மாறுது? எதா மாறு? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எதா மாறுது? மாம்சமாய் மாறுகிறது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த அழுக்கையெல்லாம் நீங்க நீக்கணும் இயேசுவின் ரத்தத்தினால. அப்பதான் தேவனுக்காக சாட்சியாய், பரிசுத்தமாய், உத்தமமாய், உண்மையாய், வைராக்கியமாய், விசுவாசத்தோடு தேவனுக்கென்று வாழ நம்மள முடியும். ஆமென். கண்ட குப்பையை அள்ளி என்ன செஞ்சிடக்கூடாது? மண்டையில போட்டுறக்கூடாது. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். இந்த வார்த்தைக்கு ஒரு சாட்சி வேண்டும். அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அப்போ ஒரு நல்ல காரியம் மாம்சத்திலே சாட்சியாக வெளிப்படும் என்று சொன்னால், தேவன் சொன்னார் கடைசி நாட்களிலே மனிதர் தற்பிரியராகவும், வீம்புக்காரராகவும், அகந்தை உள்ளவர்களாகவும், இருமாப்பு உள்ளவர்களாகவும், அவதூறு செய்கிறவர்களாகவும், தாய் தகப்பனை மதியாதவர்களாகவும், தற்பிரியராகவும், பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த பூமியில மாம்சத்தில் ஒரு சாட்சி வாழ வேண்டும்.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கன்னிகை கர்ப்பவதியாவா என்கிற வார்த்தை மாம்சத்திலே சாட்சியாய் வந்தது உண்மை என்று சொன்னால், கடைசி நாட்களிலே தற்பிரியர்கள், பரியாசக்காரர்கள், ஈனமானவர்கள், வேஷதாரிகள், பக்தியின் வேஷத்தை தரித்ததை மறுதளிக்கிறவர்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறதான ஓநாய்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என்ன செய்ய வேண்டும்? காட்சியில வந்து அது சாட்சியாக வாழணும். அப்பதான் நம்ம நினைக்கும், ஓ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது சொல்லப்படுகிற அறிவு நமக்குள்ளாய் வரணும்னா பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு நமக்கு வேணும். இல்லைனா நம்மளும் என்ன செஞ்சிருவோம்? பஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்துருவோம். நம்மளும் ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துவோம். நம்மளும் யுத்தங்கள் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துருவோம். ஆனால் ஒருவன் எழும்பி நம்மளை வஞ்சிப்பான் பாத்தீங்களா, அந்த வஞ்சகம் நமக்கு தெரியாம போயிடும். வஞ்சகம் வேற எங்கும் இருந்து வராது. களை எங்க இருந்து வந்தது? வனாந்தரத்தில் முளைச்சிச்சு. களை எங்க முளைச்சிச்சு? எங்கே ஒரு விவசாயி அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தை பாதுகாத்து அதில் பயிரிட்டு அந்த பயிரை அவன் வளர்க்கிறானோ அந்த பயிர் நடுவில் இருந்து தான் களை வந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களின் நடுவில் இருந்து என்ன செய்வார்கள்? துன்மார்க்கர்கள் வேர் பிடிக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து என்கிறவன் எங்கிருந்து வருவான்? பக்தியின் வேஷத்தை போட்டு நீதியின் அந்த வெளிச்சத்தை போட்டுக்கொண்டு அங்கிருந்து தான் வருவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் வேதம் எச்சரிக்கிறது, நீங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி. வஞ்சகம் எங்கிருந்து வராது? இந்த தேவன் சொன்னாரே, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறி அது ஒரு வார்த்தை மாம்சம் மாறி அந்த மாம்சம் ஒரு மனுஷனாகி அந்த மாம்ச மனுஷன் அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்துக்கு சாட்சி வேணுமா வேண்டாமா சொல்லுங்க? ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சிகளாக நீங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு சொன்னாரு. அந்த அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்ததி இருந்துகிட்டே இருக்கு. தேவனுக்கு என்று ஒரு சந்ததி இருந்துகிட்டே இருக்கு. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று ஒரு சந்ததி இருந்துகிட்டே இருக்கு. கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு சந்ததி இருந்துகிட்டே இருக்கிறது. தலைமுறை தலைமுறை இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, தேவன் சொன்ன அந்த பொல்லாத சந்ததியும் இந்த உலகத்துல மாம்சத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமென். அப்போ பக்தியின் வேஷத்தை போடுகிற, அதன் பலனை மறுதலிக்கிற, வஞ்சிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் மாம்சத்திலே அவர்கள் வாழத்தான் செய்வார்கள். அவர்கள் சுபாவத்தை நீங்கள் மாற்ற முடியாது. என்னதான் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு ஓநாயை போல வேஷம் போட்டாலும் அல்லது ஒரு ஓநாய் ஆட்டுக்குட்டியை போல வேஷம் போட்டாலும் அது தன்னுடைய சொந்த குரலிலே அது தன்னை வெளிப்படுத்தி தான் ஆகும். என்னதான் மனிதன் ஒரு விலங்கு வேஷம் போட்டாலும் அவன் பேச ஆரம்பிக்கும் போது அது மனிதனுடைய பேச்சாகத்தான் மாறுமே தவிர அது அந்த விலங்கினுடைய பேச்சாய் மாறாது. தனக்குள் என்ன ஜீவன் இருக்கிறதோ, தனக்குள் என்ன வித்து இருக்கிறதோ அது ஒரு நாளிலே வெளிப்படும். ஆமென். அப்ப தேவன் சொன்ன நல்ல காரியமா இருந்தாலும் சரி, பொல்லாத காரியமா இருந்தாலும் சரி, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த மாம்சத்தில் சாட்சியாக அந்த சந்ததியில இருந்து அந்த சந்ததியில எவனை கெடுக்கணுமோ அது கெடுக்கும், அல்லது அந்த சந்ததியில எவன் மேல இருந்து மாம்சமாகி எவனை ரட்சிக்கணுமோ அது ரட்சிக்கும், எவனை நீதியின் பாதையில் நடத்தணுமோ அது நடத்தும், எவனுக்கு சத்தியத்தை சொல்லணுமோ அது சத்தியத்தை சொல்லும், எவனை வந்து நிர்மலமாக்கணுமோ அது நிர்மலமாக்கும். தேவனுடைய வார்த்தை ஒன்று பொய்த்து போவாது. வானத்திலிருந்து மழை இறங்கி பூமியை நனைத்து பயிரை விளைவிக்க செய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் எப்படி கொடுக்கிறதோ அப்படியே என் வார்த்தைகள் இருக்கும் என்று பரிசுத்த வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார். அது ஒரு நாளும் பொய்த்து போகாது. ஆனபடினாலே நீங்கள் ஒரு வஞ்சகனை பார்க்கும் பொழுது நீங்கள் நினைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஓ என் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு இவன் சாட்சியாக இருக்கிறான்,
தேவன் சொன்னாரே ஒரு மாய்மாலக்காரன் எழும்புவான் என்று சொன்னாரே, அந்த சாட்சிக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம காலத்துல இவனும் ஒரு அடையாளமாக இருக்கிறான் என்று நீங்கள் அவனை இனம் கண்டு உங்களை அவனிடத்திலிருந்து வேறு விரித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் வைத்திருக்கிறத தவிர அவன் மேல நம்ம காய்கரமாரமா மாறி அவன் மேல நம்ம பகையாகி அவனோட சண்டை போட்டு நம்ம கிருபை இழந்து நம்ம அபிஷேகத்தை இழந்து நம்ம பலனற்றவர்களாய் போய்விடுவோம். பிரியமானவர்களே, நிதானிக்கணும். நம்ம நாமே வஞ்சிக்கப்படுவோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். டைம் இஸ் ஓவர். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 6:3 வாசிங்க. ஒரு மனிதன் ஒரு மனுஷி தான் ஒன்றுமில்லாதது என்று, நல்ல தெளிவா வாசிங்கம்மா. ஒருவன் தான் ஒன்றுமில்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் வஞ்சகம் எங்கிருந்து வர வேண்டாம், அடுத்தவன் வர வேண்டாம், பேய்கிட்ட இருந்து வர வேண்டாம், எங்கிருந்து வஞ்சகம் வர வேண்டாம். நம்முடைய இருதயமே நம்மளை வஞ்சிக்கும். கொலோசியர் 2:4 அதைத்தான் சொல்லுகிறது. வாசிங்க. கொலோசியர் 2:4 வாசிங்க. ஒருவனும் நய வசனிப்பினாலும் உங்களை இது ஒரு மனிதன் ஒரு மனிதனை வஞ்சிக்கிறான். முதலாவது பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறது. எல்லாத்துக்கும் சாட்சி எடுத்து சொல்ல முடியும், நமக்கு நேரம் முடிந்துருச்சு. பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறது, நம்முடைய இருதயமே நம்மளை வஞ்சிக்கிறது, மற்ற மனிதன் நம்மளை வஞ்சிக்கிறான். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 13:5 வாசிங்க. மார்க் 13:5 மட்டும் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னதுமா நல்லா வாசிங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக் கொண்டு, அதை ஒரு கவரா வைத்துக் கொண்டு, என்னமா அப்போ இந்த வசனத்துக்கு ஒரு சாட்சி வேணுமா வேண்டாமா? கன்னிகை கர்ப்பவதியாகில் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதற்கு சாட்சி வந்தது. வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும். யோவான் ஸ்நானகன் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் இருந்தது. மீன் பிடிக்கிறவர்களையும் வேட்டையாடுகிறவர்களையும் அந்நாளிலே நான் தெரிந்து கொள்வேன். அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் வந்தார்கள். ஒவ்வொரு காலத்திலும் தேவனுக்கென்று எழும்பி கிரியை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காலத்திலும் தங்களை குறித்து எழுதின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் சாட்சியாய் வந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னார். அதற்கென்று கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை எழுப்பினார். என் ஜனங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி சொன்னார். அதற்கு எகிப்திலிருந்து மோசஸை கொண்டு வந்து அவன் மூலியமாய் ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தார். உங்கள் நடுவில் இருந்து உங்கள் சகோதரர்கள் இருந்து ஒரு தீர்க்கதரிசி தேவன் எழும்ப பண்ணுவார் என்று அன்றைக்கு மோசஸ் சொன்னதான தீர்க்கதரிசன வார்த்தையினுடைய சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். தன் ஜனங்களை மீட்கவும், தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கவும், தன் ஜனங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்கவும், இழந்த மகிமை அவர்களுக்கு கொடுக்கவும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற வார்த்தைக்கு இயேசுவானவர் சாட்சி. அப்படி தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் சாட்சி இருந்தது என்று சொன்னால், தேவன் சொன்ன இந்த காரியத்திற்கும் ஒரு சாட்சி இருக்க வேண்டும். ஆமென். அப்ப 13 இந்த வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 13:5 சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க. இயேசு அவர்களின் பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னால், அநேகர் so many peoples, 1-2 பேர் வர மாட்டான், நிறைய பேர் கிளம்புவான், கும்பலா கிளம்புவான், கூட்டமா கிளம்புவான். என்றைக்கும் இல்லாத சபைகள் நம்ம தேசத்தில் எழும்புகிறது நல்லது. என்றைக்கும் இல்லாத ஊழியங்கள் எழும்புகிறது நல்லது. என்றைக்கும் இல்லாத ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்க நல்லது. என்றைக்கும் இல்லாத சகோதரிமார்கள் எழும்பி அங்கும் இங்கும் ஓடி கூட்டங்களை நடத்துகிறார்கள், செபிக்கிறார்கள். நீ எங்க போனாலும் செப கூட்டம் நல்லது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது?
இதெல்லாம் வேத வசனத்தின் வெளிப்பாடாயிருக்கிறது, வேத வசனத்தின் சாட்சியாயிருக்கிறது. வேதம் சொன்ன அந்த வார்த்தைக்கு இவர்கள்தான் மாம்சத்தினுடைய சாட்சிகள் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தில் இல்லாத இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாய் அந்நாளிலே, ஏனெனில் அநேகர் உங்களை வஞ்சிப்பதற்கு ஒருவன் எழும்புவான், பின்னாடி அநேகர் எழும்புவார்கள். வேதாசனங்கள் நல்ல கவனமாக கவனிக்கணும். அநேகர் என்ன செய்வார்கள்? எழும்பி வருவார்கள், வந்து அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்ள. யாராச்சும் வந்து, நான் சொல்றேன், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், முடிக்க முடியல என்னால். நல்ல ஒரு, நீங்கள் விரும்பாத ஒரு கலர் ஆடையை போட்டுக்கொண்டு சில வேஷங்களை இட்டுக்கொண்டு உங்களிடத்தில் யாராச்சும் வந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும்னு யாராச்சும் சொன்னா, நீ ஏற்றுக்கிறவங்களா ஏற்றுக்கிற மாட்டீங்களா? ஏற்றுக்கிறவங்களா ஏற்றுக்கிற மாட்டீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க. ஆம்பளையால எங்க தான் இருக்கீங்களா? சொல்லுங்கய்யா, முதல்ல வாயை திறங்க. அப்பதான் உங்களுக்குள்ள அசுத்தாவி முதல்ல வெளியே போகும். ஆமென். ஒரு நீங்கள் விரும்பாத ஒரு தோற்றத்தை உடையவர் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு சில காரியங்களை சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ வேடமிட்டு கிறிஸ்துவ மதத்தினுடைய வேதத்தை, அந்த வேஷத்தை தரித்துக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு உங்களிடத்திலே வருவார்கள் சொன்னால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். சபை அது இதெல்லாம் பார்க்க ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் வந்தவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் உங்கள் ஆவியில் பகுத்தறிய வேண்டும். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சியை சொல்றார். இந்த சாட்சி நடக்கும், இந்த சாட்சி மாம்சத்தில் நடந்தே தீரும். இல்லைன்னா இந்த வேத வசனம் நிறைவேறாம போயிரும். பார்த்தீங்களா? 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் வசனம். பாவங்களால் நிறைந்து, நல்லா வாசிங்க, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளினால் இழுப்புண்டு. நல்லா கவனிங்க. முதல்ல அவங்களுக்குள்ளாக பாவ மன்னிப்பே இல்லை. அநீதியெல்லாம் பாவம்தான், அக்கிரமம் எல்லாம் பாவம்தான், தவறான எண்ணம் சிந்தனை நோக்கம் எல்லாமே பாவம்தான். அந்த தவறான எண்ணம் சிந்த நோக்கமே அவர்களை விட்டு இன்னும் போகல. அதைத்தாங்க பைபிள் சொல்கிறது. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராது இருக்கிற. அப்போ ஒரு கூட்டம் லேடிஸ், ஒரு கூட்டம் பாருங்க, இங்க இன்னைக்கு எங்க துணி கடைக்கு போங்க, எங்க கூட்டம் இருக்கு? நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. துணி கடைக்கு போங்க, எங்க கூட்டம் இருக்கு? நீங்க பிரி பாஸ் அதுல போங்க, எங்க கூட்டம் இருக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க சகோதரிகளே. சபைக்கு போங்க, எங்க கூட்டம் இருக்கு? இங்க யாருங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கா? இவங்க பூரா இந்த 2 பில்லருக்கு அங்கிட்டு இருக்காங்க, ஏதோ 1-2 பேர் மட்டும் இங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பில்லரை கடந்து இங்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் எப்படி இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இப்படித்தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்நாளிலே வந்து எப்போது முதல்ல பாவங்களால் நிறைந்திருப்பாங்க. பாவங்கள் அவங்களுக்கு போயிருக்காது. பலதான இச்சைகள். சர்ச்சுக்குள்ள தான் சீட்டு பிடிப்பான், சர்ச்சுக்குள்ள தான் சகல வேலையும் பார்ப்பான், சர்ச்சுக்குள்ள தான் பிசினஸ் பண்ணுவான், ஆன்லைன் பிசினஸ் பண்ணுவான், சர்ச்சுக்குள்ள தான் இந்த சகோதரிமார்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. எல்லா வேலையும் அங்கே தான் நடக்கும். ஃபைனான்ஸ் கொடுக்கறது, ஃபைனான்ஸ் வாங்கிறது, மாற்றுறது, போகிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, புரோக்கர் வேலை பார்க்கறது, பொண்ணு பிடிக்கிறது, பையன் பார்க்கறது. நடக்கலைங்களா? அல்லேலூயா. பாருங்க, எப்போது கற்றாலும் அவங்க அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளைகள். அந்த பெண், இந்த வசனம் நிறைவேறணும்னா சத்தியத்தை கற்று அறிந்து உணராத கொல்ல கிறிஸ்துவ சகோதரிமார்கள் இந்த வசனத்தின்படி சாட்சிகளாக மாம்சத்திலே இந்த கடைசி நாட்களிலே வருவார்கள். வராமல் இந்த வசனத்தை தேவன் எழுதி வைக்க முடியாது. ஆனால் அந்த பெரும் கூட்டத்திலே என் அருமையான சகோதரிகளே, நீங்கள் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஜெபமும் என்னுடைய விருப்பமும். கரங்களை வைத்து தலையிலே சொல்லுங்க. இந்த வசனமும் மாம்சத்தில் நிறைவேற வேண்டும். இந்த வசனத்துக்கும் ஒரு சாட்சி வேண்டும். அப்படி சொன்ன இந்த வசனம்
பொய்யான வசனமா போயிடும். ஏன்னா இது தீர்க்க தரிசனமான வசனம். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தைகள் நிறைவேறியே ஆக வேண்டும். ஆமென். ஆனபடி நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிற ஒரு காரியம் என்று சொன்னால், நம் ஆவிக்கு விரோதமாக, நம் ஆவிக்கு விசனமான, நம் ஆவிக்கு உடன்படாத சில கிறிஸ்துவ மத சாயங்களில் இருக்கக்கூடிய சகோதரரையும் சகோதரிகளையும் நாம் பார்க்கும் பொழுது, அவர்களிடத்திலிருந்து நமக்கு மனஸ்தாபங்களும் வேதனைகளும் பாடுகளும் வரும் பொழுது, நாம் கவனமாய் இருந்து தேவன் நமக்கு தந்த அழைப்பையும், தேவன் நமக்கு தந்த கிருபைகளையும், தேவன் நமக்கு தந்த ஊழியத்தையும், தேவன் நமக்கு தந்த வாய்ப்பையும் நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு துஷ்டனை கண்டா தூர விலகிரு. துஷ்டனை கண்டா, ஏன்னா அவனை நம்ம மாற்ற முடியும். ஏன்னா அந்த வசனம் நிறைவேறணும்னா அவன் சாகர வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். அவனை காட்டிலும் கொடூரமானவன் அடுத்த வசனத்துக்கு சாட்சியா வருவான். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.